ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்டர் கில்லர் மான்வாவோட எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒரு பொண்ணு பயங்கரமா அழுவுறா. எனக்கு ஊசியெல்லாம் வேணாம், எனக்கு அது பயமா இருக்கு. ஆனா இதை பாக்குற அங்க ஒல்லி பையாவும் குண்டு பையாவும் சொல்றாங்க, பாத்தியா இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா அந்த இன்ஜெக்ஷனை பார்த்து. நம்மள மாதிரி இவ கண்டிப்பா ஒரு நாள் அடல்ட்டா மாறுவா. அன்னைக்கு இவளுக்கு இன்ஜெக்ஷனை பார்த்தா பயமே இருக்காது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களுக்கு தான் அங்க இன்ஜெக்ஷனை குத்தணும். ஆனா இவங்க பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த சின்ன குழந்தைக்கு அப்படி சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்களை பார்த்தா ஒரு சின்ன குழந்தை மாதிரி இப்படி பயப்படுறாங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருப்பாங்கன்னா இவங்களோட பிளட்டை கொடுக்கணும் தான். சோ பிளட்டை டெஸ்ட் பண்ண தான் வந்திருப்பாங்க. இங்க வரும்போதே ஆல்ரெடி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னோட பிளட், உன்னோட டிஎன்ஏ, உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் மாட்டிக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நீ தான் அந்த பீட்டர் அப்படின்னு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட மாட்டாங்க. அதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். இருந்தாலும் அவனுக்கு வேற வழி இல்ல. இந்த பிளட் அவன் கொடுத்துறானா. இப்பதான் ஆளுக்கே புரியுது, அடடி நான் வேற இதை குத்துட்டேன். இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டியை பத்தி தெரிஞ்சிடும், நான் தான் அந்த பீட்டர்னு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவானா. அவ பார்த்தா ரொம்ப கடுப்பாகிறா. அடே முட்டாள் பைத்தியம், நீ எதுக்கு இப்படி பண்ண? உனக்கே நல்லாவே தெரியும் இதான் பீட்டர் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான். கொல்றதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம வேணா அந்த மொத்த ஹாஸ்பிட்டலையே பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடலாமா? ஏய் உனக்கு மூளை இருக்காடா, உனக்கு மூளை இருக்கான்னு கூட எனக்கு இப்போ டவுட் ஆகுது. பார்த்து நான் இப்படி யோசிச்சேன் பாரு, நீ ஒன்னும் எங்கெல்லாம் மாறல. இன்னமும் அந்த 60 வயசு கிழவனாதான் இருக்க. உனக்கே தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் அது ஒன்னும் சாதாரணமான ஹாஸ்பிட்டல் இல்ல. அந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்றது ஒரு டிசைபிள் தான். ஹாஸ்பிட்டல் வெளியில இருந்து வேணா சாதாரணமா தெரியும், உள்ள இருக்கிற ஒருத்தங்களும் ஒரு அசாசின். ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியாம நடக்குது. இப்போ இதுலயும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் ஒரு டிசைபிள். அவனோட பேரு நத்தானியல். ஆளு அவன் என்ன ஹியூமனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவனை பத்தி ஏகப்பட்ட விஷயம் வருது. அவன் பாஸ்ட்ல ஒரு டாக்டரா இருந்திருக்கான். ஏதோ ஒரு பர்சனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு எதுவும் சொல்லாம ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா அவனை எங்க தெரியும் ஆளக்கணும், அவன் எங்க போனானே தெரியல. அதே மாதிரி 4 வருஷம் போச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்ல ஒரு போலீஸ்மேனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நீங்க ஒரு ஏரியாவுக்கு போய் செக் பண்ணோம், அங்க ஏதோ வித்தியாசமான விஷயம்லாம் நடக்குது. கேட்டு அந்த ஆளு அங்க போய் செக் பண்றாரு. போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு துணி எல்லாம் தொங்க போட்ட மாதிரி அவருக்கு தெரியுது. நான் நல்லா ஊத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒன்னும் துணி இல்ல. இது வரைக்கும் அவர் பார்த்தது எல்லாமே ஆளுங்க, ஹியூமன்ஸோட டெட் பாடி தான் அது. அதாவது யாரெல்லாம் இவங்க பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே எவனும் ஒருத்தன் பயங்கரமா தொங்க விட்டுருக்கான். பார்த்த உடனே ஒரு முழு ஃபோர்ஸை அங்க கொண்டு வராரு. எல்லாருமே ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளுங்களே அவன் தொங்க விட்டுருக்கான். உள்ள இருக்கவன் சாதாரணமான ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல. இதனால அங்க ஒரு ஆளும் அப்படி எட்டி பாக்குறான். அவன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த இடம் அது முழுக்க ஒரே பிளட்டா இருக்கு. அந்த இடத்துல பிளட் ஒண்டி இல்ல, எல்லா இடத்துலயும் கன்ஸ் அப்படி சொறி வச்சிருக்காங்க. இது ஒன்னும் ஹியூமன்ஸுக்கு இடையில ஃபைட் அந்த மாதிரி தெரியல. இது ஒரு கொடூரமான மாஸ்டர். அது அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா தாக்குனா என்ன ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. அவங்க உள்ள போய் ஏதாச்சும் இருக்கா அப்படியே பாப்பாங்களா இன்ட்டு எவனோ ஒருத்தன் அங்க இருக்க பர்சனை இழுத்து உள்ள போட்டுறான். இதை பார்க்கும்போது யாராலையுமே அவங்கள நம்ப முடியல. நான் ஒரு சில செகண்ட்ஸ்லயே பின்னாடி இருந்த அந்த கேப்டன் அவனை காணும். அங்க பின்னாடி பார்க்கும்போது அந்த ஆளு கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. இதை பார்த்துக்கினே இன்னொரு ஆபீசரும் உள்ள போக பாப்பானா. அவன் கீழே பார்க்கும்போது அங்க பூட் இருக்கும். அப்படியே அவன் மேல பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க, அதாவது டெட் பாடிஸா அங்க தொங்க விட்டுருப்பான். அங்க தொங்கின இருக்க எல்லாருமே ஒரு தேடப்படும் குற்றவாளி. அங்க கீழே ஒரு பர்சனும் வரான். இவன் தான் நத்தாலியன். இப்போ ஒரு ஆபீசர் உள்ள போனால அவனோட தலையும் அவன் கிட்ட தான் இருக்கு. ஏய் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஆளுங்களே இல்லையா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, யாராச்சும் ஸ்ட்ராங்கா வாங்க. அந்த ஆளு இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்து அப்படியே சுட ஆரம்பிக்கிறானா. ஆனா இப்படி பண்ற அத்த செகண்டே அவனையும் அவன் போட்டு தள்ளிடுறான். இந்த நியூஸ் அங்க பிரேசில்ல பயங்கரமா பரவுது. யாரோ ஒருத்தன் ஒரே நாள்ல கண்ட்ரில இருக்க ஏகப்பட்ட கேங்ஸ்டர் அவங்களோட ஆளுங்களையும் கொண்டு இருக்கான். அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட பெஸ்ட் மிலிட்டரி ஆபீசர் அவங்களையும் எவனோ ஒருத்தன் கொண்டு இருக்கான். இதுவும் ஒரே நாள்ல. இதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்லுவாளா? இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் சிச்சிங்கனே சொல்றான், நல்லாவே கதையெல்லாம் சொல்ற, இதை வச்சு நீ ஒரு கதை எழுதுனா அது சும்மா பிச்சிங்கன்னு போகும். ஒரு நல்ல ரைட்டரா மாறலாம் தெரியுமா? ஏய் நான் ஒன்னும் சும்மா இதெல்லாம் சொல்ல, நான் இது எல்லாமே உண்மைதான். இது கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன், இது எதுவுமே ஃபேக் இல்ல. நான் அதெல்லாம் ஆள் அவளைக்கும் கண்டுக்கல. சரி இப்போ எனக்கும் வேற வழியில நானும் என்னோட பிளானை தான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற. உன்னால ஒரு விஷயம் எனக்கு ஆகணும். இதுக்கப்புறம் அங்க ரோட்ல போகும்போது எல்லாருமே அங்க போர்டை தான் பாக்குறாங்க. நான் நம்ம லெஜெண்டரி பீட்டர் போட்டோ வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க பரவுது தீயா. என்னன்னா இந்த வயசானவருக்கு ஒரு நோய் இருக்கு. நத்தாலி என்ன இவரு 24ஆம் தேதி மீட் பண்ண போறாராம். இது கில்லர்ஸ் கொண்டு தெரியற மாதிரி எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பரவுது. இந்த சைடு இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்டயும் இன்னொருத்தனும் சொல்றான், பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், இது பண்ணது நீங்க தான் அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவு
அவ்வளவுதான், கண்டிப்பா உங்களோட உயிரும் ஆபத்துல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் அவனோட மிஷின் ஃபெயில் ஆகி சதித்திரமே இல்ல, கடந்த 70 வருஷத்துல ஒரு வாட்டியும் அவனோட மிஷின் ஃபெயிலே ஆகல. அதனால நான் வந்து அவனை நம்புறேன். நெக்ஸ்ட் சீன்ல இத பத்தி தான் அங்க எல்லாருமே பேசுறாங்க. நீ வந்து கேள்விப்பட்டியா ரூமரை, அந்த பீட்டர் அதாவது அந்த டிசைபிள் அவர் வந்து இங்க வர போறாராம். அப்பனா அந்த பீட்டருக்கும் இங்க இருக்கிற நத்தாலியன் அவருக்கும் சண்டை ஏற்பட போதா என்ன, நீ என்ன சொல்ற, யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? ஏய் நீ வந்து என்ன சொல்ற, அந்த பீட்டருக்குலாம் வயசாயிடுச்சு, நான்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வந்து மாட்டிக்க போறாங்க. நான் வந்து யோசிக்கிறேன்னா அவங்க 2 பேருமே ஒரு மாஸ்டர் தான், 2 பேர்ல இப்ப யாரு ஜெயிப்பா? ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த வயசான ஆளு அவனுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், ஈவன் இப்ப கூட அவனுக்கு கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி நிலைமையில அவனால ஜெயிக்க முடியுமா என்ன? உடனே அங்க ஒரு குரல் வந்து, ஏய் இங்க அப்படி பேசக்கூடாது, எங்களோட பீட்டர் அவரெல்லாம் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல, யாராதுன்னு பார்த்தா அந்த குண்டு பையனும் ஒல்லி பையனும் தான். நான் இவங்களுக்கு பீட்டர்னா அவ்வளவு பிடிக்கும்ல, சோ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சீன்ல அங்க பீட்டரும் வரான். அவ்வளவுதான், இப்பதான் கதையே ஆரம்பிக்குது. அதாவது டேஞ்சரை நான் ஃபேஸ் பண்ண போறேன். எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா அந்த பீட்டர் ஒரு எங்க இருப்பாரு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல அவங்களுக்கு இடையில தான் நான் இருக்கேன்னு. சீன்ல அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து, ஏய் எல்லாருக்கும் கேக்குதுல, நான் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா பீட்டர் கூடிய சீக்கிரத்துல இங்க வர போறான், அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பீட்டர் இங்க வந்துட்டான் இல்ல அவனை யாராச்சும் பாத்துட்டீங்கன்னா உடனுக்கு உடனே அங்க ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும், அதை நீங்க அமுக்கணும். அமுக்கின உடனே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்க, அங்க எல்லாருமே பீட்டரை பிடிக்கணும். இதை நீங்க பண்ணா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயமும் கிடைக்கும். கேட்டோடனே எல்லாருமே அங்க ஓடுறாங்களா. இப்பதான் அங்க பீட்டரே சொல்றான், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குல்ல, பீட்டரை பிடிக்க பீட்டரே போறான். அங்க கிம்மோ அதாவது நம்ம பீட்டரும் அங்க பீட்டரை பிடிக்கிறதுக்கு கிளம்புறான். சைடு ஒரு கும்பலை கட்டுறாங்க, இங்கதான் பெரிய பெரிய ஆளுங்களும் இருக்காங்க. இதுல நம்ம பீட்டர் சின்ன வயசுல காப்பாத்திருப்பான்ல சோயிங் சாங் அவனும் இருக்கான். எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. அவன் என்ன ஒரு முட்டாளா, பீட்டர் கூட போய் சண்டை போட போறான். அதுக்கு மேல பீட்டருக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, அவனால ஜெயிக்க முடியாது, வாயம் முறியா இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனா நீ இதுக்கு மேலேயும் அதை பத்தி பேசாத, எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து என்ன பண்ணோன்னு. நான் ஒன்னும் லூஸ் இல்ல அந்த பீட்டர் தேடி போறது, ஏன்னா நான் உருவாக்குனது ஒரு மாஸ்டர் பீஸ, அதாவது நெத்தாலியனை தான் ஆளு இப்படி சொல்றான். நெத்தாலியனை இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிருக்கான், அது நம்ம போக போகவே பார்க்கலாம். என்ன பண்ணாங்கன்னு பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கே இந்த சாப்டரும் முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனல்ல அந்த மேஜ் அனிமே இருக்குல்ல, அதை நான் மூவியா மாத்தி போட்டிருப்பேன், அப்படி நீங்க பார்க்கலன்னா அதையும் பார்க்கலாம். ஏன்னா அது நல்லா ரீச் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா அதோட சீசன் 2 பார்க்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயோனாரா.